பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனம், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஏசப்பாவை நேசிக்கிறேன், ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறேன். யாருடைய வாழ்க்கையில 100% சமர்ப்பணம் இருக்குதோ? How many of you have surrendered 100% to God? எல்லா சூழ்நிலையிலையும் நான் ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கிறேன். அப்படி இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தது போல சில வேளைகள்ல எனக்காக இதை செய்வியாம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய ஒரே குமாரன் ஏகசுதனை எனக்கு நீ பலியாக கொடுன்னு சொல்லி. அதை போல நான் ஆண்டவரை முழுமையாய் நேசிக்கிற ஆண்டவருக்காய் நிற்கிறேன்னு சொல்லுகிற வாழ்க்கையில சில வேளைகள்ல ஆண்டவர் உங்களை தனக்கென்று கொடுக்கும்படியா, நீங்க எதை பெரிதா நினைக்கிறீங்களோ, வேலையா இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம், பெரிய லாபமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் என் ஆண்டவருக்காய் தியாகம் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். அப்பொழுதுதான் பவுலுக்கு கொடுத்த வெளிப்பாடு, அப்பொழுதுதான் பவுலை நடத்திய விதத்தை போல ஒரு விலையேற பெற்ற ஊழியத்தை செய்ய தேவன் உங்களை நடத்துவார். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகளோ கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நிறைய ஊழியங்கள், நிறைய ஊழியக்காரர்கள் எல்லாம் இயேசுவுக்கே. தேவனோடு நடந்த மிக மேன்மையான பரிசுத்தவான்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது, ஆனால் தேவனுக்காய் ஓடி ஓடி உழைத்து தேவனுடைய நாம மகிமைக்காய் ஓடுனங்களை பாடுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணினவர்கள் அவர்களை மகிமையாய் கரத்தில் எடுத்தார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, நான் தேவ கரத்துல மகிமையாய் பயன்படணும், தேவன் எல்லா வகையிலும் என்னை பயன்படுத்தணும், கர்த்தருடைய கரத்துல நான் மகிமையான கருவியா பயன்படணும், முழுமையாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் மகிமையா உங்களை பயன்படுத்துவார். ஐயோ, இது எனக்கு லாபமா இருக்குது, இந்த காரியத்தை எப்படி விட்டு கொடுக்கிறது, தேவனுக்காய் வைரேகமா இருக்கணும்னு சொல்லுகிற அநேக சகோதர சகோதரிகளோடு பேசி இருக்கிற ஒரு சின்ன காரியத்தை தேவனுக்கு தியாகம் செய்யறதில் யோசிப்பாங்க. அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர மாட்டாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 7வது மாதத்துல கர்த்தர் சொன்னார், நீ இருக்கிற எம்என்சி கம்பெனி, இந்தியாவில் எம்என்சி கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற, அதை விட்டு எனக்காக கடந்து வான்னார். இந்த வசனத்தின்படி லாபமா இருந்தவைகளை அவருக்காக நஷ்டம் என்று எண்ணி கடந்து வந்தேன். எந்த நிறுவனத்தை வந்து விட்டனோ அதை காட்டிலும் பல மடங்கு நிறுவனங்கள்ல கர்த்தர் சிங்கப்பூர் தேசத்துல வைத்து நீ உயர்த்தினார். அந்த உயர்வின் மத்தியில் ஆண்டவர் கேட்டார், என்னுடைய ஊழியத்துக்காக நீ கடந்து வா என்று சொல்லி ஆண்டவருக்காக கொடுத்து வந்தேன். எத்தனையோ மாற்றங்கள், மாறுதல்கள், ஆண்டவருக்காக கொடுத்து வந்தமை, ஆண்டவருக்காக எல்லாம் பண்ணணுமே நிற்கிற பொழுது மாற்றங்கள் வந்தது. ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்து என்ன ஏமாற்றங்கள், என்ன சோதனைகள் வந்தாலும் ரெகபோத் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸை கொடுத்து இன்னைக்கு அவருடைய ஊழியத்தை மகிமையை செய்யும்படியா தேவன் கரம் பிடித்திருக்கிறார். 25 வருடம் ஆண்டரோடு நடக்கிற வாழ்க்கையில சாட்சியா இருக்கிறங்க. ஆண்டருக்காக நீங்க எதை கொடுத்து விதைத்தாலும் உங்களை பன்மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவரோடு என் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆண்டருக்காக இந்த சோதனையில இதை நான் கொடுக்கணும்னு நீங்க முற்படுறீங்க. எத்தனையோ தடைகள் வருகிறது. மூவ் ஃபார்வர்ட். பிலிப்பியர் 3:7 படி எனக்கு லாபமா இருக்கிறவர்களை கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக எண்ணி அவர் சொல்லுகிறபடி விடுகிறேன். விட்டு பாருங்க, மேலான நிலைகளுக்கு, அற்புதமான நிலைகளுக்கு உங்களை கருவியாய் பயன்படுத்தி ஆண்டவர் உயர்த்துவார். தைரியமா கடந்து வாங்க. அன்பான மகனே, மகளை, விசுவாசத்தோடு கடந்து வாங்க. 25 ஆண்டுகள் கர்த்தரோடு நடக்கிற அந்த அனுபவத்தில் சொல்ற, அவருக்காக நம்பி ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அதை கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தையா தேவனிடத்துல கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு கிளியரன்ஸ் கொடுத்தா என்ன காரியத்தை செய்ய சொல்றாரோ தைரியமா கடந்து வாங்க. அப்பா உங்களை மகிமையா நடத்துவார். மேலான சிகரங்களுக்கு உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஊழியத்தை கொண்டு போவார். God bless you.